மஹிந்த ராஜபக்ஷ 30 வருட கால போரை வந்து இல்லாமல் கொண்டு வந்த ஒரு தலை அனுகுமார திசாநாயக்க தொடர்பான ஒரு சர்ச்சையான விடயம் சமூக வலைத்தளங்களில் பரவப்பட்டு வந்தது. நாட்டு மக்கள் ஒவ்வொருவர்கிட்டையும் ஒவ்வொரு ரூபாவாக வாங்கியதும் அவருக்கான ஒரு சிறந்த வீட்டை வந்து கட்டி கொடுப்போம்னு சொல்லி இறந்ததன் பிற்பாடு அவருடைய உடலை வந்து பதப்படுத்துவதற்கான நடவடிக்கையில வந்து ஈடுபட வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருந்தார். வணக்கம். மற்றொரு காணொலியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் இலங்கையில் இடம்பெற்ற சில முக்கியமான விடயங்கள் செய்திகள் தொடர்பாகத்தான் இன்றைய காணொலியில் பார்க்க போகின்றோம். முதலாவதாக இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தொடர்பான ஒரு செய்தி இன்றைய தினம் வெளியாகி இருந்தன. குறிப்பிட்டு சொல்ல வேணும்னு சொல்லிச்சுன்னா அவரை மீள வந்து அரசியலுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி, தீவிர முயற்சியில வந்து அவர் சார்பானவர்கள் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு செய்தியானது தென்னிலங்கையிலிருந்து வந்திருக்கின்றன. அது என்ன செய்தின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்பாடு முன்னாள் ஜனாதிபதி தொடர்பானது மஹிந்த ராஜபக்ஷ தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்கள் வந்து நாளாந்தம் வந்து அடிபட்டு கொண்டே வருகின்றது. குறிப்பாக அவருடைய இல்லம் தொடர்பான செய்தி வந்திருந்தது. அதே சமயத்துல அவர் இறந்ததின் பிற்பாடு அவருடைய உடலானது பதப்படுத்தப்பட வேண்டும் என்ற ரீதியில வந்து ஒரு கருத்தொன்று எழுந்தது. இவ்வாறாக பல்வேறுபட்ட விடயங்கள் அவர் சார்பாக வந்து கொண்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது என்ன விடயம் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னா, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வந்து மீள வந்து அரசியலை கொண்டு வருவதற்கும் அவருடைய உடல் சார்ந்த நலத்திற்காகவும் வந்து அவருக்காக ஒரு வேண்டுதல் வந்து இடம்பெற்று வருவதாக கூட கூறப்படுகின்றது. ஆனால் பல்வேறுபட்ட அரசியல்வாதிகளை பார்த்தோம்னு சொன்னா அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து மீண்டும் மஹிந்தவுடன் இணைவதற்கான முயற்சியில வந்து இறங்கி இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இதே சமயத்தில் பார்க்கிற போது ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவுடைய தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான ஒரு பலமான கட்சி உருவாக்குவதற்காக பல்வேறுபட்ட கட்சிகள் வந்து கூட்டணியில் வந்து இணைவதற்கான ஒரு மும்முரமான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதுவும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. இதே நேரத்தில் மஹிந்த ராஜபக்ஷவை மீண்டும் அரசியலுக்கு கொண்டு வந்து தாங்களும் இணைந்து வந்து செயற்பட வேண்டும் என்று சொல்லி சில அரசியல்வாதிகள் விரும்புவதாகவும் அதற்காக தீவிர முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்ற ரீதியில தான் தகவல் வெளியாகி இருந்தது. எனவே அவருடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு வந்து பிரித் போதனைகளில் வந்து சில தரப்பினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற ரீதியில வந்து தகவல் ஒன்று வெளியாகி இருந்தன. இதே நேரத்தில் பார்க்கிற போது அஜித் ராஜபக்ஷ ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இறந்ததன் பிற்பாடு அவருடைய உடலை வந்து பதப்படுத்துவதற்கான நடவடிக்கையில வந்து ஈடுபட வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருந்தார். இது வந்து ராஜபக்ஷ குடும்பத்தினர் மீது ஒரு ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கு கடும் அதிருப்தியை வந்து ஏற்படுத்தி இருந்தது. எனவே மீண்டும் அவரை எந்த ஒரு அரசியல் செயற்பாடுகளையும் ஈடுபடுத்தக்கூடாது என்ற ரீதியில அவருக்கு சில விஷயங்களை வந்து சொல்லியிருப்பதாக கூட செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இவ்வாறாக பல்வேறுபட்ட விடயங்கள் மஹிந்த ராஜபக்ஷ தொடர்பாக வெளிவந்திருக்கின்றன. அதே சமயத்தில் பார்க்கின்ற போது தற்போது வந்து ஒரு வலுவான எதிர்கட்சியை வந்து ஆரம்பிப்பதற்கான ஒரு திட்டங்கள் வந்து தீட்டப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் பொதுஜன பெரமுனவும் பல்வேறுபட்ட செயற்றூட்டங்களை வந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக நாமல் வந்து கிராமங்கள் ஊடாக சென்று தங்களுடைய கட்சியை வந்து வலுப்படுத்தும் விதமாக பல்வேறுபட்ட முயற்சிகளை வந்து இறங்கி இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் மீண்டும் இந்த பழைய ஆட்கள், அதாவது பிரிந்து சென்ற ஆட்கள் வந்து இணைவதற்கான முயற்சியில வந்து ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்ற ரீதியில வந்து தகவல் வந்து இன்றைய தினம் வெளியாகி இருந்தது. இதே வேளையில இன்னும் ஒரு விடயமும் முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. அதாவது பொதுஜன பெரமுனவுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற சாகர காரியவசம் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறார். அனுகுமார திசாநாயக்கனுடைய இந்த செயற்பாடுகளை பார்க்கின்ற போது அவர் வந்து புலிகளுடைய ஆதரவாளர்களையும் தமிழ் புலம்பெயர்ந்தவர்களையும் வந்து திருப்திப்படுத்துவதற்காகத்தான் அவர் இவ்வாறான விடயங்களை வந்து மேற்கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி பொதுஜன பெரமுனவுடைய பொது செயலாளராக இருக்கிற சாகர காரியவசம் வந்து ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார். இதுவும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. அதாவது மஹிந்த ராஜபக்ஷவை வந்து பழி வாங்குவதற்கான செயற்பாடுகள் எல்லாமே வந்து இந்த புலம்பெயர் தமிழர்களை வந்து திருப்திப்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான நோக்கம் என்று சொல்லி சாகர காரியவசம் சொல்லி இருக்கிறார். இதே வழியில இன்னும் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறார். அதாவது மஹிந்த ராஜபக்ஷவை இல்லத்தை விட்டு வெளியேறும்னு சொல்லி இந்த அரசாங்கம் சொல்லுது. இதனை வந்து எழுத்து மூலமாக அறிவியுங்கள், நிச்சயமாக அவர்கள் வெளியேறுவார்கள் என்ற ரீதியில வந்து சாகர காரியவசம் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் மஹிந்த ராஜபக்ஷவனுடைய இவ்வாறான பழிவாங்கல்கள், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய இல்லம் தொடர்பான பழிவாங்கல்கள் புலம்பெயர் தமிழர்களையும் புலிகளுடைய ஆதரவாளர்களையும் திருப்திப்படுத்துவதற்கு இந்த அனுர் அரசாங்கம் எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி என்று சொல்லி சாகர காரியவசம் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். மேலும் பல விடயங்களை வந்து சொல்லியிருக்கிறார். அது தொடர்பாக பார்க்கின்ற போதும் அதாவது வந்து இந்த அரசாங்கமானது பொய் மற்றும் வெறுப்பை மாத்திரம் வைத்துக் கொண்டுதான் ஆட்சி அமைத்துக் கொண்டது.
குறிப்பிட்டு சொல்ல வேணும்னு சொன்னால் 24 மணித்தியாலங்களுக்குள்ள ஆட்சியை பிடித்ததன் பிற்பாடு குறிப்பிடத்தகுந்த மாற்றங்களை செய்வோம் என்று கூறிக்கொண்டு ஆட்சி அமைத்துக் கொண்டார்கள் என்று 4 மாதங்கள் கடந்துள்ள நிலையிலும் எந்த ஒரு மாற்றங்களையோ ஏற்படுத்தவில்லை. குறிப்பாக இந்த பொருளாதார நெருக்கடியின் போதும் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை தவிர வேறு எந்த விதமான திட்டமிட்ட ஒரு செயற்பாடுகளையும் நிதி வருவதற்கான செயற்பாடுகளையும் இந்த அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை என்று சொல்லி சாகர காரியவசம் தெரிவித்திருக்கின்றார். கடந்த காலங்களில் விமர்சிக்கப்பட்ட இந்த பொருளாதார கொள்கையை தான் தற்போதைய அரசாங்கமும் முன்னெடுத்து வருகின்றது. அதிலும் குறிப்பாக பொருளாதார நெருக்கடி தற்போது இருக்கிறது. அரிசிக்கு தட்டுப்பாடு இருக்கிறது, தேங்காய்க்கு தட்டுப்பாடு இருக்கிறது. இவ்வாறு பல்வேறுபட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மாறாக முன்னைய அரசாங்கங்களை விமர்சிப்பது தான் இந்த அரசாங்கம் கொள்கையாக கொண்டிருக்கின்றன்னு சொல்லி சாகர காரியவசம் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமன்றி ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். இவ்வாறாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் காணப்படுகின்ற நிலையில இந்த அரசாங்கமானது முன்னாள் ஜனாதிபதிகளுடைய இல்லங்களை பறிப்பதும் பாதுகாப்பை குறைப்பதுமாக செயற்பட்டு வருகின்றது என்று சொல்லி சாகர காரியவசம் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அதாவது இன்னும் ஒரு விடயமும் முக்கியமான பேசுபொருளாக மஹிந்தவனுடைய இல்லம் தொடர்பான ஒரு விடயம் தான் அது முக்கியமான பேசுபொருளாக மாறியிருந்தது. அதாவது ரோஹித அபேகுணவர்த்தன ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறார். அதாவது மஹிந்த ராஜபக்ஷவிற்கு இல்லத்தை இந்த அரசாங்கம் கொடுக்க தவறினால் நாட்டு மக்கள் ஒவ்வொருவர்கிட்டையும் ஒவ்வொரு ரூபாவாக வாங்கியினும் அவருக்கான ஒரு சிறந்த வீட்டை கட்டி கொடுப்போம்னு சொல்லி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ரோஹித அபேகுணவர்த்தன தான் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். இதுவும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டது. இதே வேளையில முன்னாள் ஜனாதிபதிகளுடைய பாதுகாப்பை மலினப்படுத்த வேண்டாம்னு சொல்லி முன்னாள் அமைச்சரான வஜ்ர அபேவர்த்தன ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதிகளுடைய பாதுகாப்பு குறித்து தீர்மானங்களை எடுக்கும் போது இந்த அரசாங்கம் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்று சொல்லி வஜ்ர அபேவர்த்தன ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். காலையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பங்கேற்று உரையாற்றிய போதுதான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். கடந்த காலங்களில் அரசு தலைவர்கள் அகால மரணங்களை தழுவிக்கொண்டதாக வஜ்ர அபேவர்த்தன சொல்லியிருக்கிறார். இதனூடாகத்தான் அவர்களுடைய பாதுகாப்பு ஆனது பலப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கின்றோம் என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பாக அரசியல் சாசனத்திலையும் அவர்களுடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் இந்த அரசாங்கம் அதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் செயற்படுகின்றது என்று சொல்லி வஜ்ர அபேவர்த்தன மக்களுடனான சந்திப்பின் பின்னர் தெரிவித்திருக்கின்றார். அதாவது அவர் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். மஹிந்த ராஜபக்ஷ 30 வருட கால போரை இல்லாமல் கொண்டு வந்த ஒரு தலைவர். அவருடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி வஜ்ர அபேவர்த்தன கருத்து முன்வைத்திருக்கிறார். இதே வேளையில அனுகுமார திசாநாயக்க தொடர்பான ஒரு சர்ச்சையான விடயம் சமூக வலைத்தளங்களில் பரவப்பட்டு வந்தது. இது தொடர்பான செய்தியும் இன்றைய தினம் வெளிவந்திருந்தது. அதாவது விமானப்படைக்கு சொந்தமான 3 விமானங்கள்ல தான் யாழ்ப்பாண வருகையின் போது அனுகுமார திசாநாயக்க பயன்படுத்தி இருப்பதாக சமூக வலைத்தளத்துல ஒரு கருத்தானது பகிரப்பட்டு வந்தது. இது பொய்யான கருத்துன்னு சொல்லி விமானப்படை அறிவித்திருக்கின்றது. இதன்படி கடந்த 31ஆம் தேதி அனுகுமார திசாநாயக்க யாழ் வருகையின் போது விமானப்படைக்கு சொந்தமான எந்த ஒரு விமானத்தையும் அவர் பயன்படுத்தவில்லை என்று சொல்லி பாதுகாப்பு தரப்பு ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறது இன்றைய தினத்தில். அதே சமயத்தில் அவர் தன்னுடைய சொந்த வாகனத்தின், அதாவது அவருக்காக ஒதுக்கப்பட்ட வாகனங்களில் தான் யாழ்ப்பாணம் வந்ததாக கூட கூறப்படுகின்றது. இதுவும் ஒரு முக்கியமான விடயமாக மாறி இருக்கின்றது. இவ்வாறாக பல்வேறுபட்ட விடயங்களை இந்த காணொலியில் கலந்துரையாடி இருக்கின்றோம். மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் ரோஷானி மனோரஞ்சன். நன்றி.